ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் விளாக். இன்றைக்கி நாம் ரொம்ப சுவையான முறையில் சுண்டி இழுக்கக்கூடிய டேஸ்ட்டில் வெண்டைக்காய் கிரேவி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல வெண்டைக்காயை தனியாக வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்காக அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சூடானது இதில் வெண்டைக்காய் நல்லா கழுவிட்டு ஒரு துணியால் நல்லா தொடச்சிட்டு இந்த மாதிரி பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுக்க வேணும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை எண்ணெய் சூடானதும் சேர்த்திட்டு வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை குறைவான தீ வச்சு வதக்கிக்க வேணும். இப்போ வெண்டைக்காய் வதக்கும் போது இதில் உப்பு கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். வெண்டைக்காய் பாதி அளவுக்கு வதக்கினது பிறகு உப்பு சேர்த்தி வதக்குங்க. இப்போ வதக்கியாச்சு. நல்லா இந்த மாதிரி வெண்டைக்காயை வதக்கிட்டு இப்போ தனியாக தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். வதக்கி எடுத்து வச்சா தான் வளவளப்பு தன்மை போகும் இந்த கிரேவிக்கு. அதனால் கட்டாயம் வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். வாங்க இந்த கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக வெண்டைக்காய் வதக்கின கடாயை அடுப்பில் வச்சுட்டு மீண்டும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திட்டு எண்ணெய் சூடானது கடுகு 1/2 டீஸ்பூனு, வெந்தயம் 1/4 டீஸ்பூன் சேர்த்தி நல்லா பொரிய விட்டுட்டு இதில் சின்ன வெங்காயம் ஒரு 1/2 கப்பு சேர்த்திக்கலாம். 2 கட் பண்ணாவே போதுமானது. வெங்காயம் வதக்கும் போதே பாதி வதக்கி வேணும் வெங்காயம். இதோட 10 பல் பூண்டு சேர்த்திக்கலாம். பூண்டு அதிகமாக சேர்த்துனா கூட ரொம்ப வாசனையாக நல்லா சுவையான முறையில் இருக்கும். 2ஐயும் சேர்த்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிட்டு இதில் பெரிய வெங்காயம் ஒரு கப்பு நிறைய சேர்த்திக்கலாம். பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். ஒரு 2 பெரிய வெங்காயத்தை அரிந்து சேர்த்துக்கிங்க. சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் 2 சேர்த்தும் போது ரொம்ப டேஸ்ட்டான முறையில் இருக்கும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிட்டு பூண்டு ஒரு 10 பல் தட்டி சேர்த்திட்டு இதோட கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். முழு பூண்டும் சேர்த்த வேணும். பூண்டை தட்டி சேர்த்தணும், அப்போ தான் டேஸ்ட்டான முறையில் இருக்கும். இப்போ நல்லா வதக்கிட்டு இதில் 3 தக்காளி மிக்ஸி ஜாரில் சேர்த்தி நல்லா அரைச்சிட்டு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த மாதிரி குழைய வதக்கி வேணும். தக்காளி நல்லா வதக்கின பிறகு இதில் தனி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கிங்க, கூட்டவோ குறைக்கவோ. இதில் குழம்பு மிளகாய் தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், மல்லிப்பொடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். எந்தளவுக்கு வெண்டைக்காய் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா பொருளும் மசாலா பொருளும் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கிங்க. இப்போ தண்ணி சேர்க்காமல் மசாலாவை சேர்த்து 1 நிமிஷம் சிம்மில் அடுப்பை வச்சுட்டு இப்படி வதக்கிட்டு அப்புறமா தண்ணி சேர்த்திக்கலாம். குறைவான தண்ணி சேர்த்துனா போதுமானது, ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது, நம்ம கிரேவியாக செய்கிறனால. இப்போ தண்ணி சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவு கொதிக்க விட்டுட்டு இப்போது மீண்டும் உப்பு சேர்த்திக்கலாம். கல் உப்பு தேவையான அளவு சேர்த்திட்டு இந்த மாதிரி தொக்கு ஸ்டேஜுக்கு வந்த உடனே வதக்கின வெண்டைக்காயை இந்த கிரேவியோடு சேர்த்திக்கலாம். வெண்டைக்காயை சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ 1 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு குக் பண்ணிக்க வேணும். அடுப்பை குறைவான தீ வச்சு நல்லா மசாலாலாம் வெண்டைக்காயில் சேர்ந்து வர அளவுக்கு நல்லா இந்த மாதிரி குக் பண்ணிவிட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு புளி தண்ணி சின்னதாக நெல்லிக்காய் சைஸ் எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேன், அதை இதோட சேர்த்திக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு புளித்தன்மை தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைவோ செஞ்சுக்கங்க. புளி சேர்த்தி கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் புளியோட பச்சை வாசம் போகிற அளவு குக் பண்ணிவிட்டு இப்போ இதோட 1/2 கப்பு தயிர் சேர்த்திக்கலாம். கடைசியாக தயிர் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு குறைவாக வச்சுக்க வேணும். தீ குறைவான தீயில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதில் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் 1/2 டீஸ்பூன் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு குக் பண்ணிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தொக்கு ஸ்டேஜுக்கு வந்துடும். இப்போது வெண்டைக்காய் கிரேவி ரொம்ப ரொம்ப சுவையான முறையில் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலையை தூவி விட்டுட்டு இறக்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு இந்த வெண்டைக்காய் கிரேவிக்கு என்னென்ன பொருட்கள் போட்டு எந்த மாதிரி செஞ்சுருக்கிறேன்னு பார்த்து தெரிஞ்சுட்டு கட்டாயம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் வேறொரு ரெசிப்பியில் பார்க்கலாம்.